ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதாவது பிறக்கப் போகிற குழந்தை ஆண் குழந்தையாக வேண்டும், அல்லது பிறக்கும் குழந்தை பெண் குழந்தையாக வேண்டும் என்கிற ஆசை சிலருக்கு இருக்கும். அப்படி ஆசைப்படுபவர்கள் குறிப்பிட்ட சில நேரத்திலே அந்த உறவை ஏற்படுத்தி கொள்வதன் மூலம், அந்த புணர்வுகளை நாம் செய்வதன் மூலம் ஆண் குழந்தை கண்டிப்பாக வரும் அல்லது பெண் குழந்தை கண்டிப்பாக வரும் என்பதை எதை வைத்து நாம் அறிந்து கொள்வது அப்படிங்கிறத ஒரு பாடல் மூலமாகவும் அதற்குண்டான விளக்கத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்வோம். இப்போ அந்த பாடலை கேளுங்க, அதுக்கு அடுத்ததான் நான் அதுக்குண்டான விளக்கத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். ஆன மதியின் கலைக்குப் பெண்ணாகும் கடிகை ஐந்துக்குள் தானும் குறையாதிடில் சீவன் தண்ணி குறையாதிருந்திடுமே. தேனின் மொழியாய் ரவிகலை செல்லில் செல்வன் அப்போது ஊனங்கடிகை சென்றபடி உயிருண்டென்பார் உறவோரே. உடல் உறவு கொள்ளும் கலையானது சந்திர கலையாக இருந்தால் அப்போது உருவாகும் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும். மேலும் 5 கடிகைக்கு குறையாமல் அந்த காலங்கள் இருந்தால் கண்டிப்பாக அக்குழந்தைக்கு நீண்ட ஆயுள் உண்டு. அல்லது அந்த உறவு கொள்ளக்கூடிய காலமானது சூரிய கலையாக இருந்தால் அந்த கலையும் 5 நொடிக்கு மேல் எத்தனை நொடிகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு ஆயுள் கிடைக்கப் பெறும். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.